அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற இயல் 4 பகுதியில் அமைந்த இலக்கணப் பகுதியை பார்க்கலாம். ஒரு சொற்றொடர், தமிழ்ல ஒரு சொற்றொடர் அமைக்கும் பொழுது, மிக முக்கியமா பார்க்க வேண்டிய 4 விஷயங்கள் என்ன அப்டின்னா, திணை, பால், எண், இடம். இந்த 4ம் நம்ம தெளிவா இருந்தோம் அப்டின்னா, ஒரு சொற்றொடர்ல பிழைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. வினாக்கள் பார்க்கலாம். திணை எத்தனை வகைப்படும் அப்டின்னா, திணை 2 வகைப்படும். அந்த 2 திணைகள் யாவை அப்டின்னா, உயர்திணை, அஃறிணை. ஆறறிவுடைய மக்களை எத்திணையாக வழங்குவர் அப்படின்னா உயர்திணையாக வழங்குவர். ஆறறிவுடைய மக்களை எந்த திணையாக வழங்குவர் அப்படின்னா உயர்திணையாக வழங்குவர். மற்ற உயிர்களையும், அதாவது மனிதர்கள் அல்லாத மற்ற உயிர்களையும் உயிரற்ற பொருள்களையும் எத்திணையாக வழங்குவர் அப்படின்னா அஃறிணையாக வழங்குவர். இப்போ திணை முடிந்தது. அடுத்தது பாலுக்குரிய வினா. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பால் 5 வகைப்படும். அதுல நம்ம திணை பார்த்தோம்ல, அந்த திணையில உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் என்னென்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். இதுல ஒருமை பன்மை பகுப்பு இருக்கு. இந்த ஆண்பால், பெண்பால் அப்படிங்கிறது ஒருமைக்குரியது. பலர்பால் அப்படிங்கிறது பன்மைக்குரியது. உயர்திணையில ஆண், பெண் அப்படிங்கிறது ஒருமை. பலர்பால் வரும் பொழுது அது பன்மையில வரும். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள் யாவை அப்படின்னா ஒன்றன்பால், பலவின்பால். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள் ஒன்றன்பால், பலவின்பால். இது ஒருமை பன்மையில வரும். ஆண், பெண் வேறுபாடு இருக்கு அப்படின்னா அஃறிணையில ஆண், பெண் வேறுபாடு இல்லை. ஓகே. அடுத்தது வீரன் எப்பால் அப்படின்னா வீரன் அப்படிங்கிறது ஆண், ஆண்பால். அரசி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிறது, பெண்பால். அது ஒருமையில வருது. வீரன் அப்படின்னு ஒருத்தரை குறிக்கிறாங்க. அரசி அப்படிங்கிறது ஒருத்தரை குறிக்குது. அடுத்தது மக்கள் அப்படிங்கிறது ஆண், பெண் பாகுபாடு நமக்கு தெரியாது. மக்கள் அப்படிங்கும்போது நெறைய பேர குறிக்கிறதுனால, அது பலர்பால்க்குரியது. மக்கள் என்பது பலர்பால்க்குரியது. அடுத்தது உய அ அஃறிணைக்குரியது. மலை அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணு, ஒன்றன்பால். மலைகள் அப்படின்னு சொல்லும்போது நெறைய இருக்கு, பலவின்பால். அஃறிணையில என்ன கிடையாது? ஆண், பெண் பகுப்பு கிடையாது. அடுத்தது திணை, பால், அதுக்கப்புறம் இடம். இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். அந்த 3 இடங்கள் யாவை அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படிங்கிறது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை குறிக்குது. யாரு பேசுறாங்களோ அவங்களை குறிக்கும் போது அது தன்மை. யாரு பேசுறத கேட்கிறாங்களோ அவங்க முன்னிலை. அடுத்தது படர்க்கை அப்படிங்கிறது அங்க இல்லாத ஒருத்தரையோ ஒரு பொருளையோ பற்றி பேசக்கூடியது படர்க்கை. அடுத்தது நான் என்பது எவ்விட பெயர். நான் அப்படிங்கும்போது தன்மை பெயர். அடுத்தது நீ என்பது எவ்விட பெயர் அப்படின்னா முன்னிலை பெயர். அவன் அப்படிங்கும்போது படர்க்கை பெயர். நான் தன்மை பெயர், நீ அப்படிங்கிறது முன்னிலை பெயர், அவன் அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறோம். அப்ப அது படர்க்கை பெயர். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும், பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படும்னா வழா நிலை. வழா அப்படின்னா குற்றம் இல்லாமல், பிழை இல்லாமல். அடுத்தது இலக்கண முறையின்றி, இலக்கண முறை இல்லாம பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படும்னா வழு. வழுனா குற்றம். பிழையோட பேசுறது, எழுதுவது வழு. அடுத்த வினா இலக்கண முறையில் பிழையுடையது எனினும், இலக்கணப்படி அது பிழையுடையது எனினும் குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால் பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எது அப்படின்னா வழு அமைதி. அது தவறாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு வழுவமைதி. அந்த வழுவமைதி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். வழுவமைதியின் வகைகள் யாவை? அந்த 5 வகைகள் யாவை அப்படிங்கிறாங்க. திணை வழுவமைதி, உயர்திணை, அஃறிணை அந்த வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி. அப்ப வழுவமைதிகள் மொத்தம் 5. பிழையா இருந்தாலும் அத நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏத்துக்கிறோம். அது வழுவமைதி. அது எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி அப்படின்னு 5 வகைப்படும். அடுத்த வினா என் அம்மை வந்தாள், என் அம்மை வந்தாள் என்று பசுவை பார்த்து கூறுவது எந்த வழுவமைதி அப்படின்னா திணை வழுவமைதி. பசு அப்படிங்கிறது அஃறிணை. மக்கள் அல்லாத உயிர்கள். பசு அது அஃறிணை. அப்ப என் அம்மை வந்தாள், வந்தாள்னா ஒரு உயர்திணையை குறிக்கக்கூடியது.
அப்போ இங்க பசுவை பார்த்து வந்தாள் அப்படின்னு உயர்திணையில கூறுறதுனால இது திணை வழுவமைதி. அடுத்த வினா, என் அம்மை வந்தாள் என்று பசுவை பார்த்து கூறுவது ஏன் திணை வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அத வழுவமைதியா ஏத்துக்கிறோம். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காரணம்னா, உவகையின் காரணமாக, ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக, அந்த அஃறிணைய நம்ம உயர்திணையா சொல்றது ஒரு சந்தோஷத்தின் காரணமாக. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, உவகையின் காரணமாக இத நம்ம ஏத்துக்கிறோம். திணை வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த வினா, வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகளை அழைப்பது எந்த வழுவமைதி? மகளை. அப்ப வாடா ராசானா ஆ ஆண்பாலை குறிக்க வேண்டியது. ஆனா பெண்ணை பார்த்து சொல்றாங்க. அப்ப பால் வழுவமைதி. பால் வழுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகளை அளிப்பது ஏன் பால் வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, அதுவும் காரணம் என்ன? உவகையின் காரணமாக, ஒரு சந்தோஷத்தின் காரணமாக தன்னுடைய மகளை மகனாக பாவித்து கூறுறது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் உவகையின் காரணமாக இது வழுவமைதியாக, பால் வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த வினா, தன்னை பிறரிடம் படர்க்கையில் கூறுவது. அதாவது தன்மையில சொல்லாம படர்க்கையில் கூறுவது எந்த வழுவமைதி அப்படின்னா, இட வழுவமைதி. அடுத்த வினா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது எந்த வழுவமைதி அப்படின்னா, தமிழகம் நாளை வருவார் அப்படின்னு இருக்கணும். இங்க வருகிறார் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வழுவமைதினா, கால வழுவமைதி. தவறு. ஆனாலும் அத நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இது கால வழுவமைதி. நாளைன்னு வருது. கால வழுவமைதியா ஏற்றுக்கொள்கிறோம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது ஏன் கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, வருகையின் உறுதித்தன்மை. அவர் கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையால் அது வழுவமைதியாக, கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த வினா, கத்தும் குயில் ஓசை என்பது எந்த வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டு? கத்தும் குயில் ஓசை. குயில் என்ன பண்ணும்? கூவும். ஆனா இந்த இடத்துல கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை என்பது ஏன் மரபு வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, இது கவிதையில் இடம்பெற்றிருப்பதால், இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். கவிதையில் இடம்பெற்றிருப்பதால், இந்த கத்தும் குயிலோசை என்பதை நாம் மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். கத்தும் குயிலோசை சற்றே காதின் பாட வேண்டும் என்ற இந்த வரியை பாடியவர் யாருன்னா பாரதியார். தன்னுடைய கவிதையில சொல்லியிருப்பதனால, இது கவிதையில் இடம்பெற்றதால் இந்த கத்தும் குயிலோசை மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த வினா, அடுத்த வினா, வந்தேன் என்பது எவ்விட வினை? அதாவது இடப்பெயர்ல வந்தேன் என்பது எந்த இடத்தினுடைய வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. தன்மையில வினைச்சொல். தன்மையில பெயர் இருக்கு, தன்மையில வினை இருக்கு. இப்ப வந்தேன் அப்படிங்கிறது தன்மையில வினைச்சொல். வந்தாய் என்பது எவ்விட வினை? வினை. பெயரா வினையா? வினை. வந்தாய் அப்படிங்கிறது. அப்ப என்ன வினைன்னு கேட்டிருக்காங்க? முன்னிலை வினை. அடுத்தது வந்தான் என்பது எவ்விட வினை அப்படின்னா வினைச்சொல். எவ்விட வினை அப்படின்னா படர்க்கை வினை. அடுத்த வினா, அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இத்தொடரில் எவ்வகைய வழுவமைதி இடம்பெற்றுள்ளது? விடை நாளை வருவார் அப்படின்னு இருக்கணும். அப்ப நாளை காலம். அப்ப இது கால வழுவமைதி. அடுத்த வினா, இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்ப. கண்ணன் அவனே பேசிக்கிறான். அப்ப தன்மை. ஆனா இங்க சொல்லும்போது ஒன்றை செய்தால் அனைவரும் ஏற்பர். செய்தான் அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்க? படர்க்கையில சொல்லியிருக்காங்க. அப்போ இது இட வழுவமைதி. அடுத்த வினா, சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். விளையாடினோம் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல விளையாடுவோம் எதிர்காலத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப இது கால வழுவமைதி. அடுத்த வினா, செல்வன் இளவேலன் அப்படிங்கிறது ஆண்பால். இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது பலர்பால்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது என்ன வரும் அப்படின்னா பால் வழுவமைதி. அடுத்த வினா, தந்தை மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார். என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்பால் பெயரை பெண்பாலாக மாற்றி தொடரமைக்கணும். ஆண்பாலை பெண்பாலாக மாற்றணும். அப்ப தந்தை ஆண்பால், மகனே ஆண்பால்,
தோழன் ஆண்பால், அழகன் ஆண்பால். அப்ப இதைய மட்டும் நம்ம மாத்துனா போதும். தந்தைங்கிறது தாய், மகனே, மகளே, நாளை உன்னுடைய தோழனுக்கு பதிலா தோழி, அழகனுக்கு பதிலா அழகி. அப்ப தாய், மகளே, நாளை உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னாள். இங்க சொன்னார் இருக்கு, இங்க சொன்னாள் அப்படின்னு மாத்திக்கலாம். அடுத்த வினா, அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்காங்கிறது உயர்திணை, வந்ததுங்கிறது அஃறிணையில இருக்கு. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது, வழி அனுப்பியதும் அஃறிணையில இருக்கு. இப்போ இது பிழையா இருக்கு, பிழை இல்லாம நம்ம மாத்தணும். அப்ப எதை மாத்தினா போது, வந்தது அப்படிங்கிறத வந்தாள் என்றும், வழி அனுப்பியது அப்படிங்கிறத வழி அனுப்பினாள் என்று மாற்றும் போது பிழை இல்லாமல் இருக்கும். அப்ப அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தால், அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினாள். அப்ப பிழை இல்லாமல் இந்த சொற்றொடர் முடிகிறது. அடுத்த அடுத்த வினா, அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. என்ன மாத்த சொல்லியிருக்காங்க? படர்க்கையை முன்னிலையாக, முன்னிலையே தன்மையாக, அடுத்தது தன்மையை படர்க்கையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவன் அப்படிங்கிறது படர்க்கை, அத முன்னிலையா மாத்தணும். அப்ப அவன் அப்படிங்கிறத நீ என்றும், உன்னிடம், உன்னிடம்ங்கிறது முன்னிலை. அந்த முன்னிலை எப்படி மாத்த சொல்லியிருக்காங்க? தன்மையாக மாத்தணும். அப்ப உன்னிடம் அப்படிங்கிறத என்னிடம் அப்படின்னும், என்னிடம் அப்படிங்கிறது தன்மை. என்கிட்ட இருக்கு. தன்மை. என்னிடம்ங்கிறது தன்மை. தன்மை எப்படி மாத்த சொல்லியிருக்காங்க? படர்க்கையா மாத்த சொல்லியிருக்காங்க. படர்க்கையா மாத்தும்போது அவனிடமும். அப்போ நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். அடுத்த வினா, வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். எப்படி கால வலுவமைதி அப்படின்னா, வருகின்ற கோடை, எதிர்காலத்துல வருகின்ற கோடை விடுமுறையில் எதிர்காலத்துல இருக்கு. ஆனா சொல்லும்போது செல்கிறேன் அப்படிங்கிறாங்க. செல்கிறேன்னா இப்ப போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இத்தொடரில் எதிர்கால செயலை நிகழ்கால வினைச்சொல்லாக குறிப்பிடுவதால் இது கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்த வினா, சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான். அப்போ என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறுகிறார். அப்போ இங்க என்னது, கேட்பான் அப்படிங்கிறது உயர்திணையில இருக்கு. சீசர் அப்படிங்கிறது நாய், அஃறிணை. அப்ப இங்க அஃறிணையில தானே முடியணும். ஆனா இங்க உயர்திணையில இருக்கு. அப்ப என்ன வலுவமைதியா இருக்கும் அப்படின்னா திணை வலுவமைதியாக இருக்கிறது. அடுத்த வினா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் என்ன வலு அப்படின்னா வினா வலு. ஏன்னா ஒரு விரலை காட்டி அதை என்ன பண்ண முடியாது, இன்னொரு பொருளோட இன்னொரு பொருள் இருந்தாதான் அதை வேற்றுமைப்படுத்த முடியும். ஆனா ஒரே பொருளை வச்சுக்கிட்டு இது சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேள்வியே தப்பா இருக்கு. அப்ப என்ன வலு அப்படின்னா வினாவலு. அடுத்த வினா, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோட்டம் என்று கூறுதல். இதில் எவ்வகைய வலு இடம்பெற்றுள்ளது? தென்னந்தோப்புன்னு சொல்லணும், இங்க தோட்டம் அப்படின்னு சொல்றதுனால இது மரபு வலு. அடுத்த வினா, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்த வினா, பொறுத்துக. அரசன் தந்தார், தந்த அரசர், தந்து சென்றார், அரசே தருக. இத பொருத்தணும். அரசன் தந்தார் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். தந்த அரசர், தந்த அப்படிங்கிறது எச்சம், அந்த எச்சத்துக்கு பின்னாடி பெயர் வந்திருக்கிறதுனால இது பெயரச்ச தொடர். அப்ப தந்த அரசர் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். தந்து சென்றார், தந்து அப்படிங்கிறது எச்சம், எச்சத்துக்கு பின்னாடி வினை இருக்குது. அப்ப இது வினையச்ச தொடர். அரசே தருக அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசை விழித்து சொல்வதால் இது விழித்தொடர்.